வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பரபரப்பை எட்டி இருக்குது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அது என்னன்னு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அப்போ நாம் தமிழர் கட்சி தான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வெகு சிறப்பாக அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் ரொம்ப வேகமாக அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போன 23ஆம் தேதி திருத்தணியில முப்பாட்டன் முருகன் அவர்களுடைய கோயில்ல போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வழிபட்டுட்டு அங்க இருந்தே பிரச்சாரத்தை தொடங்கினாரு. இப்படி நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு ஊர்களையாட்டு காலையில இருந்து மாலை வரைக்கும் வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க அண்ணன் சீமான். அதற்கு பிறகு இரவு ஒரு சில இடங்கள்ல அந்தந்த தொகுதியில வந்து ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு அந்த என்ன பண்ணுவோம், அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்இடி ஸ்கிரீன்ல வந்து போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி அண்ணன் சீமான் வந்து மேடையில வந்து பேச்சாதான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, நான் வந்தா இதை செய்வேன், தற்சாப்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவேன், ஆடு மாடு மேய்த்தல் வந்து அரசு பணியா மாற்றுவேன், விவசாயத்தை வந்து அரசு பணியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ அது வந்து மக்களிடையே போய் சேரல, எடுபடலை. அப்போ இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவங்க பேசி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு அதுல வந்து என்ன பண்ண போறோம், சீமான் அவர்கள் வார்த்தையால சொன்னதை படமாட்டு விவரிச்சு அதை வந்து தொகுத்து எடுத்து அந்த போட்டு காட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நானும் வந்து ஆரம்பத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி படமாட்டு எடுத்து போட்டு காட்டினா மக்கள் பார்ப்பாங்களா, மக்கள் இடத்தில் போய் சேருமா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து அந்த காட்சிகள், அந்த படத்தொகுப்பு, அந்த எடிட்டிங், அந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு அந்த செய்த விதம் வந்து ரொம்ப ஈர்ப்பா இருந்தது. அதாவது நேச்சரா இருந்தது. சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில வந்து அந்த காட்சிகளை வந்து செஞ்சிருந்தாங்க. அந்த காட்சிகளை செய்தவர்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு பாராட்டு கொடுத்தாலும் தகவும். அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சீமான் அண்ணன் அவருடைய தற்சாப்பு பொருளாதார கொள்கையை வந்து நான் எப்படி கொண்டு வருவேன், மக்களிடையே எப்படி கொண்டு சேர்ப்பேன், மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறத பத்தி அந்த ஸ்கிரீன்ல தெளிவா விளக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. இப்படி ஒவ்வொரு ஊர்கள்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை, ஆட்சி வரைவுரைவு இதை பத்தி தெளிவாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்ப நேத்து கள்ளக்குறிச்சியில சீமான் அவர்கள் வந்து அந்த மேடை பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் போது அங்க மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் முற்றுகையிட்டு கொஞ்சம் ஒரு சில கேள்விகளை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, குறிப்பாட்டு இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் முக்கியமான கேள்விகளை வந்து முன் வச்சாங்க. எப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு பெண் கேட்டாங்க. அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, நான் உங்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன், அதாவது இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கிறேன், இங்க வந்து உங்களுடைய ஆட்சி வரைவுரையில சொல்லியிருக்கீங்க, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தா மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை தரக்கூடியதாட்டு இருந்தது. ஆனா காம வெறி பிடித்த நாய்கள் வந்து 2 வயது குழந்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. 2 வயது குழந்தைகள் கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கிறாங்க. அது அது அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுப்பீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புனாங்க. சீமான் அண்ணன் வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு திருப்பி கேள்வி எழுப்புனாப்புல. அப்போ மக்கள், அந்த பெண்கள், அங்க கூடியிருந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. மக்களை நேசிக்கிற, நாட்டை நேசிக்கிற, அந்த ஒரு தமிழ் இனத்தை நேசிக்கிற ஒரு தலைவன், உண்மையான தலைவன் வாயில தான் அந்த ஒரு வார்த்தை வரும். விஜய் சொல்லுவார் அந்த வார்த்தைய, விஜய் பேசுவார் இப்படி ஒரு வார்த்தைய. அப்போ பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக இப்ப நம்ம இங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா 3 விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும், உறுதியா நடக்கும், 100% நடக்கும்னு அதை அடிச்சு சொல்லுவேன். என்ன விஷயங்கள்னா, பாலியல் வன்கொடுமை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும். ஆரம்பத்துல ஒருவேளை சீமான் அண்ணன் வந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆயிட்டா அப்படின்னா, என்ன பார்த்துல என்ன எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, சீமான் என்ன விதிவிலக்கா அப்படின்ட்டு சேட்டப் பண்ணுவாங்க. ஆனா எப்படியோ 2-3 பாலியல் வன்கொடுமை நடந்து பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா அவன் காலி ஆயிடுவான். அது நான் உறுதி, 100% கேரண்டி கொடுக்குறேன். அப்போ அந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்கறது வந்து 10ஓட 11 போயிடக்கூடாது. எப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை செய்திருக்கிறான், வச்சிருக்கிறான், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கிறான் அப்படின்னா
அவன் உறுதி செய்யப்பட்டுட்டு இவன் தான் அப்படின்னா அந்த நபரை பொதுமக்கள் முன்னிலையில, அதாவது கூட்டம் போட்டுன்னு வேண்டாம், ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாவே அந்த மாதிரி செய்யலாம். எல்லா செய்தி சேனல்களும் இன்னைக்கு வந்து இதை தான் செய்தி, முக்கிய செய்தியை தலைப்பு செய்தியாட்டு நீங்க போடணும். ஒரு ஆர்டர் போட்டுடணும். போட்டு 2 நாளைக்கு இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கணும். நீங்க வேற எந்த செய்தி போடுறீங்களோ இல்லையோ, இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த அந்த நபரை போட்டு தள்ளணும். லைவாட்டு போட்டு தள்ளணும். ரொம்ப வேண்டாம், 4-5 பேரை போட்டா போதும், ஒரு பிரச்சனை வராது. இது வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைஞ்சது, சீமான் அண்ணன் முதலமைச்சர் ஆனார்னா கண்டிப்பா நடக்கும். 2வது கொலை, கொள்ளை, திருட்டு, இது வந்து கண்டிப்பா நடக்காது. ஏன்னா அண்ணன் வந்து சீமான் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா சிட்டிகள்லயும் எல்லா கிராமங்களிலும் சிசிடிவி கேமரா நான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது கொலை, கொள்ளை, திருட்டுகள் வந்து தடுக்கப்படும். இது வந்து கண்டிப்பா நடக்கும். அடுத்து சீமான் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரேடியா நிப்பாட்ட முடியாது. அண்ணன் சீமான் அண்ணன் அதை தான் சொல்லியிருக்கிறாரு, 1 வருஷத்துல படிப்படியா நான் குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரேடியா குறைக்க முடியாது. எங்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாட்டு இருக்குதோ, இடங்கள்ல இருக்குதோ, அங்க வந்து கண்டிப்பா உடனடியா தூர போட்டுருவாரு. வேற 2வது விஷயமாட்டு சரக்கு வருது இல்லையா, இவங்க திமுக காரங்க அதிமுக காரங்க வச்சிருக்காங்களே தொழிற்சாலை, அது கண்டிப்பா இழுத்து மூடிடுவாரு. அப்போ இவங்க வெளியே இருந்து தான் சரக்கை கொண்டு வரணும். அது வந்து விலை அதிகமாகி போவோம். அது நல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சீமான் அண்ணன் மூட வேண்டாம், நஷ்டமாகி இவங்களே இழுத்து மூடிடுவாங்க. சரியா, அது வந்து நடக்கும். அப்புறம் 3வதா படிப்பு, மருத்துவம், இதே வந்து ஒரே நாள்ல படிப்பை வந்து தலைகளை புரட்டி போட முடியாது. ஆனா கண்டிப்பா 1 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். மருத்துவத்தையும் வந்து போர்க்கால அடிப்படையில வந்து அண்ணன் சீமான் வந்து சரி பண்ணுவார். இந்த 3 விஷயம் 100% அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில நடக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா படிப்படியா செய்வாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்போ சீமான் அண்ணனுடைய அந்த ஆட்சி வரைவு, அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய, சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில தான் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையும் செய்து காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மக்களிடத்திலும் போய் சேர்ந்து இருக்குது. அவங்களே சொல்றாங்க, நாங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம், ஃபேஸ்புக்ல பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம் உங்களுடைய காணொலிகளை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சிறப்பு. அண்ணன் வந்து இன்னும் ஒரு 5-6 கூட்டத்துல தான் பேசியிருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தொண்டை கட்டி போச்சு. இன்னும் ஒரு 30 இடங்கள்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குது. பாவம், அவரு வந்து 16 வருஷமா கத்தி 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 அவர் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த மக்கள். வந்து நிறைய பேருக்கு புரியுது, இன்னும் நிறைய பேருக்கு புரியல. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்து இன்னும் மக்கள் வந்து தெளிவடைஞ்சு வரல. இந்த எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது, வரவேற்கத்தக்க வகையில தான் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து செய்யணும். உடல்நிலையை வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்துக்கணும். பேச்சு தான் முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து நம்ம பேசுறதுல தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க, பேச்சு திறமையில தான். அதை வந்து சீமான் அவர்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும், தொண்டையை சரி செய்யணும். பாவம், அவர் வெயில்ல தான் கடந்து, இப்போ மே மாதம், இது ஏப்ரல் மேல வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாவம் தான். அது மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களை நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது வந்து அவருக்கு பெருசா தெரியாது. அவர் இன்னைக்கு இல்லை, 16 வருஷமா அதுதான் செஞ்சிருக்காரு. மற்ற கட்சிகள் மாதிரிலாம் கிடையாது. அப்போ ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. இன்னும் பத்தாது, இன்னும் அதிக வேகம் எடுத்து போகணும் நாம் தமிழர் கட்சி. இன்னும் நிறைய இடங்கள்ல தெரியல, இன்னும் கொண்டு போகணும் நாம் தமிழர் கட்சியை. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து அதற்கான வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துகள். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வாழ்த்துகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் முதலமைச்சராக வாழ்த்துக்களை முன்கூட்டியே நாங்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.